ஈரான் மற்றும் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு சீஸ் ஃபயர்ல க்ளோஸா இருக்காங்க. சீனாவோட அதிகாரிகளை சந்திச்சதுக்கு அப்புறமா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்ட ஒரு அறிவிப்புன்னு சொல்லி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா டிஎன் பொலிட்டிக்ஸ்ல நடக்கக்கூடிய ட்விஸ்ட்டை விட இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ்ல ஜியோ பொலிட்டிக்ஸ்ல எதிர்பாராத பல திருப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. என்னடா திரும்பவும் எதுவும் லோக்கல் பொலிட்டிக்ஸை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஈரான்ல நிறைய விஷயம் நம்ம இல்லை யுத்தம் வந்து பெருசாக போகுதுன்னு நினைக்கிறப்போ உடனடியே சீஸ் ஃபயர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, சீஸ் ஃபயர் வரப்போகுதுன்னு பார்த்தா இல்லை நாங்கள் திரும்பவும் ஹெவியாக பாம்பிங் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணிக்க முடியாத அளவுக்கு பல சம்பவங்கள் இந்த ஈரான் யுத்தத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றின பல முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ட்ரம்ப் அவர்கள் வழக்கம் போல் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக் ஷழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ஹெஸ்புல்லா பற்றின அப்டேட்ஸில் இருந்து இந்த செய்தியை தொடங்கலாம். அது சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 2 நாட்களாக ஹெஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலோட மோதலானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி நிறைய இடங்கள்ல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த 2 தரப்பும் வந்து சீஸ் ஃபயரை பற்றி எதுவும் பேசலை. இது கண்டினியூ ஆகுமா இல்லை இந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் தான் தொடர்ந்து நடக்க போகுதான்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. நேற்று ஒரு நாளில் மட்டும் 35 இடத்துல சதன் லெபனனில் தெற்கு லெபனனில் மட்டுமே இஸ்ரேல் அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்ஸை பண்ணியிருக்காங்க. இப்படி அதிகப்படியான ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னன்னா ஹெஸ்புல்லா FPV ட்ரோன்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. நேற்று வந்து ஹெஸ்புல்லா சார்பில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணாங்க. என்னன்னா ட்ரோன்களை பயன்படுத்தி எப்படி அவங்க இஸ்ரேலோட சோல்ஜர்ஸை ஹண்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு எதிரான தாக்குதலை எப்படி நடத்துறாங்கன்னு. ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ், இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் ஒரு ஆர்ம்டு பர்சனல் கேரியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு மிஷனை முடிச்சுட்டு அங்கே வெஹிக்கிள் வர வரைக்கும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது அதில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் சினாரியோ என்னன்றது தெரியல. ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் அந்த ஒரு வாகனம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பகுதியை ஹெஸ்புல்லாவோட ஒரு ட்ரோன் ஐடென்டிஃபை பண்ணுது. ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நேரடியாக அந்த பகுதியின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு போது வித்தின் சில மீட்டர்கள் வரப்பதான் அந்த ட்ரோன் உள்ள வரதே கவனிக்கிறாங்க. அவங்க செதறி அப்படி ஓடுறப்போ அந்த ஒரு குரூப்புக்குள்ள இந்த ட்ரோன் விழுந்து வெடிக்குது. இதுல வந்து 2 நபர்களாவது இறந்திருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெவி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம்ன்றது ஹெஸ்புல்லாவோட தரப்பு செய்தியா இருந்திருக்கு. ஆனா இஸ்ரேல் இப்போ வரைக்கும் இதை கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் அதை பத்தின செய்திகள்ன்றது வெளியில விடல. 10 நாட்களோட டேட்டா, கடந்த 10 நாட்கள்ல இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்ல மட்டுமே எவ்வளவு பாதிப்புகளை இஸ்ரேலுக்கு ஹெஸ்புல்லா கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா 2 மெகாவாட் டேங்க்ஸ் அழிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. மற்றும் 80க்கும் அதிகமான இஸ்ரேலோட வீரர்கள் இந்த ட்ரோன் தாக்குதல்ல காயமடைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மினிமம் ஒரு 10 நபர்களாவது இஸ்ரேலோட வீரர்கள் இந்த ஒரு பேட்டில் இறந்திருக்கலாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ போன முறை நடந்த இஸ்ரேலோட கிரவுண்ட் இன்வேஷன் இல்ல ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான கிரவுண்ட் ஆபரேஷனுக்கும் இப்போ இந்த ட்ரோன்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய அந்த ஒரு கிரவுண்ட் ஆபரேஷனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ட்ரோன்கள் இஸ்ரேல ரொம்பவே கொஞ்சம் பின்வாங்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து கவுண்டர் மெஷர்ஸே கிடையாது. FPV ட்ரோன்ஸை உங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியாது, ஜாமிங்கும் பண்ண முடியாது. லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டமா அந்த ட்ரோனை நீங்க விசிபிளி பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கையில் இருக்க துப்பாக்கி மூலியமாகவோ இல்ல அந்த ட்ரோன்களுக்கு எதிரான ஒரு இன்டர்செப்டர் ட்ரோனை பயன்படுத்தியோ தான் சுட்டு வீழ்த்த முடியும். இப்போதைக்கு இஸ்ரேல் என்ன மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பீரங்கிகள் மேல அந்த நெட் கேஜஸை போடுறது, இல்ல குரூப் ஆஃப் வீரர்கள் வரப்போ அவங்கள சுத்தி வந்து இந்த ஆன்டி ட்ரோன் யூனிட்ஸ் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு தடுக்கக்கூடிய ஒரு விதமா பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனா இதுலயும் பெரும்பாலான இடத்துல இஸ்ரேலுக்கு வெற்றிகள் கிடைக்கல. அதையும் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இன்னைக்கு சதன் லெபனன்ல இருக்கக்கூடிய அல் சக்சாகிய பகுதியின் மீது இஸ்ரேல் ரொம்ப பெரிய ஒரு ஏரியல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு டவுன் சொல்லலாம், இல்ல ஆமா ஒரு டவுன் சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பகுதி இது. அந்த டவுனோட 3ல் 1 கட்டிடங்கள் காலியாகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாம்பிங் கேம்பெயின் இன்னைக்கு இஸ்ரேல்னால பண்ணப்பட்டிருக்கு. தடைப்படுத்தப்பட்ட ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளையும் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளானது சர்வதேச அமைப்புகளால் தடைப்படுத்தப்பட்ட ஒரு குண்டு, ரசாயன குண்டுகளுக்கான அந்த ஒரு கேட்டகரியிலே வரும். அப்படிப்பட்ட குண்டுகளை இஸ்ரேல் இன்னைக்கு பயன்படுத்திருக்காங்க. அடுத்ததா ஈரான் பத்தின அப்டேட்ஸ்ல இஸ்ரேலும் கொஞ்சம் ஜாயினா இருக்காங்க. என்னன்னா பாகிஸ்தான் மூலமா நடத்தக்கூடிய அடுத்த மீடியேஷனுக்கு ஒரு 14 பாயிண்ட் அடங்கிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்ன்றது இப்போ சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதுக்கெல்லாம் வந்து 2 தரப்பு நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா சரி அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தைக்கு நம்ம போகலாம். இதுக்கான அந்த ஃப்ரேம் ஒர்க் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல மெயினா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3% வரைக்கும், அதாவது 5லிருந்து 12 வருஷத்துக்கு 0 என்ரிச்மெண்ட். நீங்கள் வந்து யுரேனியம் என்ரிச்சே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் 3.5% வரைக்கும் யுரேனியம் என்ரிச் பண்ணிக்கலாம். அதாவது 4%க்குள்ள நீங்கள் எவ்வளோ வேணால் யுரேனியம் என்ரிச் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கு ஃபியூவல் யுரேனியத்தை வந்து எரிபொருளாக பயன்படுத்துறதுக்கு தேவையான ஒரு அளவு. அப்படி இருக்கப்போ நீங்கள் அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஈரான் சார்பில் இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இன்னும் கொடுக்கப்படலை. ஈரான் கொடுத்தாலும் IRGC இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. திரும்பவும்
நீ கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேன், இல்லை நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி முக்கியமான ஒரு கட்டத்தை இந்த யுத்தம் இல்லை யுத்தத்தோட பேச்சுவார்த்தைகள் வந்து அடைஞ்சிருக்கு. அமெரிக்காவோட ரெக்வஸ்ட்லாம் பாருங்களேன், பொருளாதார தடைகளை 5 வருஷம் கழிச்சு நீக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அதாவது பார்ஷியல் ரிமூவல் ஆஃப் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் போடப்பட்ட பொருளாதார தடைகள் 5 வருடத்துக்குள்ள ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணப்படும். 5 வருடம் கழிச்சு ஈரான் இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை ஈரான் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்கா கிட்ட கொடுத்தா மட்டும் தான் யுத்தத்தை நிறுத்துவோன்றது அமெரிக்காவோட ஒரு கோரிக்கை. அதை ஈரான் கொடுத்தாலும் ஐஆர்ஜிசி, ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அண்ட் இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சீனா பற்றி ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒன்று. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சீனாவுக்கு போயிருந்தாரு. அந்த விசிட்டில் வந்து சீனா மற்றும் ஈரானுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கரண்ட் சூழ்நிலையில் அமெரிக்காவோட த்ரெட்ல இருந்து ஈரான் வந்து எப்படி சர்வை ஆகிட்டு இருக்காங்க, இல்லை அதுக்கு சீனாவோட உதவிகள் என்னன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான டிஸ்கஷன்ஸ் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியில் வந்து 2 நாட்டு நட்புறவுகள், 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் பற்றி பேசினது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஈரானும் சீனாவும் சேர்ந்து நிறைய இடத்துல வந்து ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அந்த 2 தரப்புக்கும் மத்தியில் ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்குது. ஆனால் இதனால அந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே நம்ம ஈரான் மேலே கரிசனம் காட்ட முடியாது. சீனா அவங்களுக்கு உதவிகள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நம்மளை எடுத்தாகணும். ஆனால் இப்போதைக்கு ஒரு டீல் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அந்த டீல் ஃபெயில் ஆகிடுச்சு, ஈரான் கூட அமெரிக்காவால் அந்த ஒரு டீலை ஃபைனலைஸ் பண்ண முடியலன்னா ஹெவி டிஸ்ட்ரக்ஷன்ன்றதை நாங்கள் ஈரானுக்கு கிஃப்டாக கொடுப்போம். கிஃப்ட் ஹெவி டிஸ்ட்ரக்ஷனை நாங்கள் பரிசாக கொடுக்க போகிறோன்றதை ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டை அழிக்கிறது இல்லை நீங்கள் வந்து யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணால் சரி. இப்போதைக்கு அமெரிக்கா உள்ளே நடத்திட்டு இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இல்லை ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணனா ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கணும். நான் ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணாமல் இல்லை அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக்கை நார்மலைஸ் பண்ணாமல் அமெரிக்கானால யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்றதை அனௌன்ஸ் பண்ண முடியாது. யுரேனியம் எடுக்கிறது இப்போதைக்கு இம்பாசிபிள் டாஸ்க். நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஐஆர்ஜிசியை ஆஸ் யூஷுவல் உங்களால் வந்து உள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிளை கிரியேட் பண்ணாலும், ஏன்னா அதுக்கான சில சயின்ஸ் இப்போ தெரியுது, பவர் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கான சில அறிகுறிகள் வெளியில் தெரியுது. அப்படி இருந்தாலும் உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ண முடியல. அப்படி எல்லாம் இருக்கப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதை நீங்கள் முடிக்கணும்னா பேச்சுவார்த்தை மூலியமாக மட்டும்தான் முடிக்க முடியும். ஈரானோட நேவியை கம்ப்ளீட்டாக நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருந்தாலும் இன்னமும் அந்த வழியாக கிராஸ் பண்ணக்கூடிய கமர்ஷியல் கப்பல்களுக்கு ஈரான் மூலயமா த்ரெட் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் வந்து ஒரு 20 கப்பல்களை வந்து எஸ்கார்ட் பண்ணுன்ற மாதிரி அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸோட சில போர்க்கப்பல்கள், சார்லஸ் போர்க்கப்பல்லாம் இன்னும் சில நாட்களில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் டெப்ளாய் பண்ணப்பட போகுது. செங்கடல் பகுதியில் சூயஸ் கேனலை தாண்டி செங்கடல் பகுதி வழியாக அவங்க கிராஸ் பண்ணி வர போகிறாங்க. சூயஸ் கேனலை இன்றைக்கி கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஈரான் மேலே ப்ரெஷரை போடுறப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் பண்ணாலும் அவங்கள கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண முடியல. ஸோ டயலாக்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல அமெரிக்காவுக்கான ஒரு வெற்றியாக பார்க்க முடியும். அது இல்லை நான் திரும்ப ஹெவியாக பாம்பிங் பண்ண போகிறேன், அந்த நாட்டை வந்து மொத்தமாக அடிக்க போகிறன்றப்போ அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டை கொடுக்குன்றது தெரியல. நம்மளே இந்த அளவுக்கு பேசுகிறப்போ அது அவங்களுக்கும் தெரியும் அதோட ரியாலிட்டி இல்லை இதோட விளைவுகள் என்ன. ஈரானை வந்து இன்னும் ஹெவியாக அடித்தா என்ன ஆகுன்றது தெரியும். நேற்று யூஏயில் நடந்த அந்த ஒரு ஸ்ட்ரைக், அந்த ஃபிஜாரியா பிளான்ட் மேலே நடந்த அந்த ஒரு ஸ்ட்ரைக்கு பெரிய ஒரு எஸ்கலேஷனாக மாறுறது, இல்லை திரும்பவும் ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை காமிச்சிருச்சு. ஸோ மீண்டும் அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அதோட விளைவுகள் இல்லை அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றதை அரபு நாடுகள் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் உங்கள் எல்லாருக்கே